பிரைஸ் அலாட். யோவான் 19 என்ன போட்டிருக்குன்னா, இயேசுவை வந்து பிரதான ஆசிரியர்கள் பிடிச்சிட்டு கொண்டு போய் டேரெக்டாக பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. பிலாத்து வந்து என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு பஸ்கா நேரங்கள்லையும் ஏதாச்சும் ஒரு கைதியை வந்து விடுதலை பண்ணுவோம். ஸோ அதுபடி இப்போ நான் உங்களுக்கு வந்து பரபாசை விடுதலை பண்ணவா இல்லை இயேசுவை விடுதலை பண்ணவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சுற்றி இருக்க மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க, யோசிக்காமல் சொல்கிறாங்க பரபாசை விடுதலை பண்ணுங்கன்னு. பரபாசன்றவன் வந்து ஒரு பெரிய கொலை பண்ணவன், அவ்வளோ கொடூரமானவனை விடுதலை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இயேசு எந்த தப்புமே பண்ணலை, எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணார். மக்கள் எல்லாம் கத்துறாங்க, இயேசுவை வந்து பரபாசை விடுதலை பண்ணுங்க, இயேசுவை தண்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கும் கூட அந்த பரபாஸ் இருக்க இடத்துல தான் நம்ம இருக்கோம். அவர் வந்து அன்னைக்கு அவ்வளோ பாவம் பண்ணார், அவருக்காக தான் அன்றைக்கி இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்க. அதே மாதிரி தான் நான் என்னங்க பாவம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உலகத்தில் நம்ம பிறந்ததே பாவம் தான். நம்ம முன்னோர்கள் செஞ்ச நமக்கு வந்து அவங்க சொத்து சேர்த்து வச்சாங்களோ எனக்கு தெரியல, ஆனால் நமக்கு நிறைய பாவத்தை சேர்த்து வச்சுருக்காங்க. நான் எந்த பாவமே பண்ணலை, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். அது எல்லாமே முன்னோர்கள் செஞ்ச பாவங்களாக இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. நம்ம மேலே உள்ள பாவ கணக்கை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. அதுதான் இந்த ஈஸ்டர். ஜஸ்ட் 1 செகண்ட் அவரை நோக்கி பாருங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே இயேசப்பா, இன்றைக்கும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே இயேசப்பா, இவங்களுடைய எல்லா பாவத்தையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. இவங்க இந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நீர் முற்றுப்புள்ளி வைத்திட்டு ஆண்டவப்பா. நன்றி ஆண்டவரே, உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் முடிக்கும் வந்துட்டதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய தலைமுள்ள கரம் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் நீர் அவங்களோட துக்கத்தை சந்தோஷமாக நீர் மாற்றுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. செய்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.